வெல்கம் டு பைக்கோ டிஜி. நம்ம பைத்தானோட செட் டேட்டா செக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் செட் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அந்த செட்டோட ஆப்ரேஷன்ஸ் அதை பத்தி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லைக் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் இந்த ஆப்ரேஷன்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாட் இஸ் அ டிஃபரன்ஸ், சிமேட்டிக் டிஃபரன்ஸ் என்ன, ரிமூவ் பாப் டிஸ்கார்ட் கிளியர் எந்த மாதிரி இதில் ஒர்க் ஆகுது, அண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லைக் ரிமூவ் பாப் டிஸ்கார்ட் லைக் மொரலஸ் லைக் சிமிலராக இருக்குல்ல, எல்லாமே ரிமூவ் எலிமெண்ட்ஸ் அல்லது ஐட்டத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ அதுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். லெட்ஸ் கோ டு த எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்க, நான் மை செட் அப்படின்னு ஒரு வேரியபிள ஒரு செட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். மை செட் 2 அப்படின்றதுல இன்னொரு செட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் செட் 1 மைனஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் செட் 2 இஸ் நோன் as the set difference operation. Okay, it returns a new set containing elements that are present in set 1 not in set 2. ஓகேங்களா, என்ன அப்படின்னா அந்த செட் 1ல இருக்கணும், அது வந்து ஆனா ரெண்டாவது செட்ல இந்த இருக்கக்கூடாது. இதுல எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இதை எடுத்துக்குவோம். நம்ம 10 எடுத்துக்கோங்க. 10 வந்து இங்க இருக்கா இல்ல, அப்ப இது ஆட் ஆகும். அடுத்து 20 இங்க இருக்கா இல்ல, ஆட் ஆகும். 30 இங்க இருக்கா இல்ல, ஆட் ஆகும். 50 இங்கேயும் இருக்கு இங்க இருக்கு, அப்ப அங்க வராது. ஸோ லெட்ஸ் ட்ரை diff set my set minus my set 2. So print the difference. Let's try now. So பாருங்க, first set, second set, and difference என்ன அப்படி இருக்கும்னா 10, 20, 50 இங்கே இருக்கு வராது. ஸோ 30. ஓகே, ஸோ எப்பயுமே நம்ம என்ன சொல்லிருக்கோம், செட் வந்து இஸ் அன்ஆர்டர், எப்படி வேணாலும் பிரிண்ட் ஆகும். இங்க இருக்கிற மாதிரி இங்க பிரிண்ட் ஆகும் இல்லை. இங்க பாருங்க 10, 20, 30, 50. ஓகேங்களா, ஸோ 50 இங்க ஃபர்ஸ்ட் இதாக இருக்கு, 30 இங்க. ஸோ இது அன்ஆர்டர், நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிமேட்டிக் டிஃபரன்ஸ். ஸோ சிமேட்டிக் டிஃபரன்ஸ்னா என்ன? சிமேட்டிக் டிஃபரன்ஸ்க்கு நம்ம இங்க வந்து செட் டிஃபரன்ஸுக்கு வந்து மைனஸ் சிம்பிளுக்கு யூஸ் பண்ணோம். இங்க வந்து சிமேட்டிக் டிஃபரன்ஸ்க்கு என்ன அப்படின்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, இந்த இருக்குல்ல, இந்த எக்ஸ்ஆர் ஆப்ரேட்டர் தான் வந்து இஸ் யூஸ் டு பெர்ஃபார்ம் த சிமேட்டிக் டிஃபரன்ஸ். Okay, the semantic difference between two sets, set 1 and set 2, returns a new set containing the elements that are present in either set 1 or set 2 but not in both. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா, செட் 1ல இருக்கணும் அந்த எலிமெண்ட்ஸ், அல்லது செட் 2ல இருக்கணும், பட் ரெண்டுலையும் காமனா இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து ரெண்டு செட்லையும் காமனா இருக்கக்கூடாது. எந்த இதெல்லாம் காமனா இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிட்டு மற்ற எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரு நியூ செட்டா கிரியேட் பண்ணும். இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சிமேட்டிக் டிஃபரன்ஸ். ஓகே, சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ மை செட், ஓகே, எக்ஸ்ஆர் சிம்பிள், தென் மை செட் 2. ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும், இங்க பாருங்க, இந்த 10 வந்து இங்க இருக்கா செக் பண்ணோம், இல்ல, ஓகே இன்க்ளூட் பண்ணும். 20 இங்க இருக்கா இல்ல, இன்க்ளூட் பண்ணும். 30 இங்க இருக்கா இல்ல, இன்க்ளூட் பண்ணிக்கோ. 50 இங்க இருக்கா, ஓ ஓகே இருக்கு, அப்ப அது ரிமூவ் பண்ணிடும், அதை எடுத்துக்காது. அடுத்து திருப்பி செட் 2 போய் செட் 1ஓட கம்பேர் பண்ணும். ஓகே, செட் 1 2ஓட எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு, 1 இங்க இருக்கா இல்ல, அப்ப எடுத்துக்கும். 2 இங்க இல்ல, எடுத்துக்கும். 3 இங்க இருக்கா இல்ல, அப்ப எடுத்துக்கும். இந்த 50 இங்க இருக்கு, ஓகே, அப்ப விட்டுரும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 10, 20, 30, 1, 2, 3 மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் வரணும். பட் அன்ஆர்டரா வரும். ஓகே, எந்த ஆர்டர்ல வேணாலும் அது டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் நம்மளோட அந்த நியூலி கிரியேட்டட் லிஸ்ட் செட். சாரி, லெட்ஸ் செக். ஸோ பாருங்க, சிமெட்ரிக் டிஃபரன்ஷன் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 6 எலிமெண்ட்ஸ் வந்திருக்கு. 1, 2, 3 and 10, 20, 30. ஸோ இந்த 50 வந்து ரெண்டுலேயும் இருக்கும், அதை விட்டுரும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுலேயும் காமனான எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து ஒரு நியூ செட்டாக கிரியேட் பண்ணுவோம். இது வந்து சிமேட்டிக் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிமூவ் ஆப்ரேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, ரிமூவ் இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும், ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமூவ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம், மை செட் டாட் ரிமூவ், நமக்கு அதில் வந்து எனக்கு 30 இருக்குல்ல, ஸோ 30 ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் ஆஃப்டர் ரிமூவ்ட் அப்படின்னு போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மை செட்டை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன இருக்கும், இந்த 30 வந்து ரிமூவ் ஆகிருக்கணும். ஓகே,
ஸோ ஆஃப்டர் ரிமூவ் பாருங்க 10 20 50. ஸோ இங்கே என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் செட்டில் 10 20 50 30 இருக்குது. ஸோ 30 வந்து இங்கே இல்லை, இதுதான் ரிமூவ் பண்ணுறது. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா அடுத்த ஆப்ரேஷன் வந்து டிஸ்கார்ட். ஓகே, டிஸ்கார்ட் என்ன பண்ணுவோம், அந்த எலிமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவோம், மை செட் டாட் டிஸ்கார்ட் இப்போ வந்து என்ன பண்ணலாம் 50. ஓகே, 50 ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் print ஆஃப்டர் டிஸ்கார்ட். ஸோ இங்கே வந்து மை செட். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் 50 வந்து அது ரிமூவ் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் ரிமூவ். ஸோ பாருங்க 10 20 50 இருக்கு, அதில் வந்து 10 20 மட்டும் வந்திருக்கு. ஸோ 50 ரிமூவ் இருக்கு. ஓகே, இப்போ ரெண்டுமே வந்து ரிமூவ் தான். ஒரு எலிமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத்? இங்கே என்ன அப்படின்னா அந்த ரிமூவ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க இல்லாத எலிமெண்ட்ஸ் இங்க கொடுத்து ரிமூவ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும்னா எரர் த்ரோ பண்ணும். பட் டிஸ்கார்ட் என்ன பண்ணும், ஒருவேளை நீங்க அந்த செட்ல வந்து இந்த 15ன்றதே இல்லை, அதை வந்து ரிமூவ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா எரர் த்ரோ பண்ணாது. ஓகே, லெட்ஸ் செக். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ரிமூவ் வந்து நான் 16 கொடுக்குறேன் இங்க, ஏன்னா நமக்கு 16ன்றது நம்மளோட செட்ல இல்லை. ஸோ என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். பாருங்க எரர் த்ரோ பண்ணுதா. ஓகே, ஸோ என்ன வரும், கீ எரர் வந்து வரும், ஏன்னா அந்த 16 எலிமெண்ட்ஸ் வந்து அங்கே இல்லை. இப்போ நம்ம இதை இங்கே 60 கொடுக்கலாம். ஓகே, இதை வந்து 30 கொடுத்துக்குவோம். நீங்கள் பாருங்க ஆஃப்டர் டிஸ்கார்ட்ஸ் என்னங்க, ஆஃப்டர் ரிமூவ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 30 ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ 10 20 50. இந்த ஆஃப்டர் டிஸ்கார்ட் பாருங்க 10 20 50 அதே இது பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா 60 வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த 16 எலிமெண்ட்ஸே நம்மளோட ஃபர்ஸ்ட் செட்டில் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் எரர் த்ரோ பண்ணலாம். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, இங்கே வந்து எரர் த்ரோ பண்ணும், இங்கே வந்து கீ எரர் த்ரோ பண்ணும், இங்கே வந்து கீ எரர் த்ரோ பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ரேஷன் வந்து பாப். பாப் என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக பாப்னாவே என்ன நம்ம ஸ்டாக்ல படிச்சோம், பாப் கியூவில் இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், மை செட் டாட் இங்கே வந்து எப்படின்னா பாப் அப்படி கொடுக்குறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு எலிமெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்ன எலிமெண்ட்ஸ் அதை ரிமூவ் பண்ணிச்சோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஏன் இது வந்து ரேண்டம் அப்படின்னா நமக்கு வந்து செட்டு தெரியும் அன்ஆர்டர்டு கலெக்ஷன். ஸோ நம்ம இங்கே போய் இப்போ எனக்கு 0 ரிமூவ் பண்ண அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா, சரி லிஸ்ட்டில் வேணால் நம்ம கொடுக்கலாம், எந்த இண்டெக்ஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அதை கொடுக்கலாம். பட் இங்கே அந்த மாதிரி கொடுக்க முடியாதுன்னா பிகாஸ் இட் இஸ் அன்ஆர்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ எந்த எலிமெண்ட்ஸ் அது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரிமூவ் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரிமைனிங் செட்டில் வந்து அந்த மை செட்டில் என்ன இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது என்னன்னா ரேண்டமாக நீங்கள் வந்து ஒரு ஆர்பிட்ரரி எலிமெண்ட் சொல்லுவோம்ல, அதை வந்து நீங்கள் ரேண்டமாக ஒரு எலிமெண்ட் இதுலேருந்து எனக்கு ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க ரிமூவ் எலிமெண்ட்ஸ் என்ன ஓகே, நம்மகிட்ட ஃபைனலாக இந்த செட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, 10 20 50. ஸோ இதில் வந்து நமக்கு 10 ரிமூவ் பண்ணியிருக்கு, மிச்சம் ரிமைனிங் வந்து என்ன இருக்குது 20 and 50. ஸோ இதுதான் வந்து பாப்பு. ஸோ பாப் ரிமூவ் டிஸ்கஸ் மூணுமே என்ன பண்ணுவோம், எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ரிமூவ் என்ன பண்ணுவோம், அந்த எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணும், பட் அந்த கீ எரர் த்ரோ பண்ணும் இஃப் த எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் இன் த செட். டிஸ்கார்ட் என்ன பண்ணும், எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணும், பட் இஃப் த எலிமெண்ட் இஸ் நாட் இன் த செட் கீ எரர் வந்து த்ரோ பண்ணாது. பாப் என்ன பண்ணும், ரேண்டமாக ஒரு இதை வந்து ரிமூவ் பண்ணும், ரிமூவ் பண்ணிட்டு எந்த எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிச்சோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இதுதான் இந்த மூணுக்கும் டிஃபரன்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து என்ன, கிளியர். கிளியர் என்ன அப்படின்னா அந்த செட்டையே செட் எலிமெண்ட்ஸ் மொத்தத்தையும் எம்டி பண்ணிடணும் அப்படின்றதுக்கு தான் கிளியர். எக்ஸாம்பிளுக்கு மை செட் டாட் கிளியர். இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். பாருங்க எம்டி செட். இதுதான் வந்து செட்டோட ஆப்ரேஷன்ஸ். ஓகே ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் பார்த்தோம். யூனியனுக்கு என்ன யூஸ் பண்ணோம், பைப் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஓகே, அண்ட் இன்டர்செக்ஷனுக்கு ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணாமல் என்ன பில்டின் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிளுக்கு மை செட் டாட் இன்டர்செக்ஷனுக்கு வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு. அதோட மை செட் 2. ஸோ நமக்கு மை செட் 1லையும் 2லையும் என்ன இருக்கு, இப்போ ரிமைனிங்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நம்மளோட டிஃபரன்ஸ் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க இன்டர்செக்ஷன் என்ன இருக்கும், இது ரெண்டுக்கு காமனாக வந்து 50 இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 15 பிரிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மை செட்
டாட் யூனியன் அப்படின்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து வந்து பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ஜஸ்ட் லெட்ஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் செட் சாரி பிரிண்ட் பண்ணல. ஸோ பாருங்க இரண்டு செக்ஷன் அண்ட் இது ரெண்டத்தையும் சேர்த்து வந்து பிரிண்ட் பண்ணாது. ஸோ நம்ம இது வரைக்கும் எல்லா டேட்டா செக்ஷன்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். லைக் லிஸ்ட், டிக்ஷனரி, டப்பிள், செட். ஓகே, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம டீட்டெயிலாக வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வீடியோ பார்க்கல. ஸோ அதை பற்றி லைக் இஃப், ஃபார், வைல் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you soon.